ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சான்லூசர் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஆப் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ப்ராஃபிட் தந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் இப்போதைக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு விட்ரா மட்டும் போட்டுக்கோங்க. இதில் ரெஃபரல் வந்து பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரியா? அதாவது இதில் டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டியூரிசன் சீரிஸ். பட் இது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் சோல்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 5200 இன்வெஸ்ட் பண்ண முடிச்சு உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து 1820 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எத்தனை நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 12 நாளைக்கு வர்ற மாதிரி டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 21,840 ஓகேவா? ஸோ நீங்கள் போடுற அமௌண்ட்டை 3 டேஸில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி வர மோஸ்ட்டில் ஆப் வந்து கண்டிப்பாக க்ளோசிங் ஸ்டேஜ் தான். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ப்ராடக்ட் 52,200 ப்ராடக்ட்டு. ஒரு நாளைக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா 28,710 ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை 2 நாளையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் பை பண்ணுறது 10 டைம் கூட பை பண்ணிக்கலாம், அந்த கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? பட் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை 10 டேஸில் ஒரு சில ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 10 டேஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஆப் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பிளான் வந்து நான் இதில் வந்துட்டு அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் எந்த ஒரு அப்கிரேடும் பண்ணாதீங்க. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் விட்ரா மட்டும் போடுங்க. ரெஃபர் வந்து நியூ மெம்பர்ஸ் யாரையுமே இன்வைட் பண்ணாதீங்க. ஓகேவா? இது வந்து ஏன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நார்மல் பர்சன், அதாவது ஆப்ஸ் பற்றின நாலேஜ் வந்து தெரியாத பர்சன் வந்து ஏதாவது ஒரு மூலையில் வந்து இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் பை பண்ணலாமா அப்படிங்கிற தாட்டில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற மெம்பர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த பிளான் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதா நினச்சிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த பிளான் வந்து போடலாம் அப்படிங்கிற தாட்டில் இருந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு விட்ரா மட்டும் போட்டுக்கோங்க. எந்த ஒரு ரெஃபரல் எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா? இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு தெரியும். பட் யூடியூப் சைட்லேருந்து யாராவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு யாராக்காவது ஒருத்தங்களுக்கு உதவிச்சுனா கூட எனக்கு வந்து அது ஹாப்பி தான். ஓகேவா? ஸோ அதனால் யூஸ் பண்ண வேண்டாம், அப்கிரேட் எதுவும் பண்ணாதீங்க, ரெஃபரும் பண்ணாதீங்க. இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இன்னும் இனிமேல் வந்து நெக்ஸ்ட்டு 7 டேஸ் 5 டேஸ் இந்த மாதிரி ஆஃபர் போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மற்ற அப்டேட் எல்லாமே நான் வேறு ப்ராடக்ட் லான்ச் ஆகும் மோஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் விட்ரா மட்டும் போடுங்க, ரெஃபர் எதுவும் பண்ண வேண்டாம், அப்கிரேட் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நான் நிறைய லாங் டைம் ஆப்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ க்ளோசிங் ஸ்டேஜாக இருந்ததுன்னா எனக்கு முன்னாடி தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய லாங் டைம் ஆப்ஸுமே நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து எடுக்கக்கூடிய ஆப்ஸும் ஒரு சில ஆப்ஸ் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.